நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் கம்பீரம் சேஷையர் ஹடயோகத்தை பற்றி சொல்ல, ஹடயோகம் நம்மை பற்றி தேடுவதற்கு தேவையில்லை, நான் எனும் தேடுதலே போதுமானது என்று அவர் கூறியவுடன் கம்பீரம் சேஷையர், இவற்றை நான் கூறவில்லை, அந்த காலத்திலிருந்தே இந்த ஹடயோகம் வந்து கொண்டிருக்கின்றது, இப்போது இந்த ஹடயோகம் தேவையில்லை என்று கூறினால் அதற்கான சரியான விளக்கம் வேண்டுமல்லவா என்று கேட்கும்போது அதை பற்றி விளக்கத் தொடுகின்றார் பாலசுவாமிகள். இந்த நிகழ்வோடு நேற்றைய உரையை நாம் முடித்துள்ளோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு விஷயத்தை மறுத்தளிக்கும் போது தீர்மானமாக மறுப்பதற்கும் ஞானிகளால் தான் முடியும். ஹடயோகம் பற்றிய தன் கருத்துக்களை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று பிற்பாடு அழைக்கப்பட்ட பாலசுவாமி பேசுவதை அறியும் போது அவரின் நிதானம் ஆச்சரியமூட்டுகின்றது. கடின பிரயோகம் ஒன்று கூட கிடையாது, நெல் முனையளவும் கர்வம் கிடையாது. 26 வயதில் இருந்த இளைஞனாக பாலசுவாமி இருந்தபோது இது குறித்து விளக்கியிருக்கின்றார். ஒரு சொல் கூட அனாவசியமாக வந்து விடாது. கனிந்த சிந்தனை சரியான வாக்கியங்களாக வெளிப்படுத்தப்படுகின்றது. விசார மார்க்கம் என்பது முரட்டு மாட்டுக்கு பசும்புல் கொடுத்து தடவி வசப்படுத்துதல் போல என்று அறிஞர்கள் எல்லாம் சொல்வார்கள். தீவிர ஞானத்தேடல் உள்ளவர்களே விசார மார்க்கத்தில் இறங்குவார்கள். நடுத்தர நிலையில் உள்ளவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானத்தில் ஈடுபடுவார்கள். இன்னும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் பிராணாயாமம் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்து அவற்றில் ஈடுபட்டு படிப்படியாக முன்னேறி விசாரத்துக்கு வருவார்கள். எது ஒருவருக்கு சௌகரியமோ அவ்விதமே பயிற்சி செய்யலாம். யோகியை விட பக்திமானே எனக்கு பிரியமானவன் என்று கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கின்றார். அலையும் மனதை ஏதோ ஒரு வழியில் நிலைநிறுத்தி தன்னை பார்க்கும் பக்குவம் வந்துவிட்டால் வந்த வழி பற்றி கவலை என்ன? இதற்கு சந்நியாசம்தான் வழியா? அப்படி சொல்வதற்கில்லை. தன்னை அறியும் முழு முயற்சியில் ஈடுபடுவரே சந்நியாசி. வெளி விஷயங்களை விடுபவர்தான், பந்தங்களை நீக்கியவர்தான் என்பதல்ல. தன்னை அறியும் ஈர்ப்பில் இருந்துவிட்டால் அவர் தனியாக இருந்தாலும் பெரிய சம்சாரியாக இருந்தாலும் இரண்டும் அவருக்கு ஒன்றாகவே தோன்றும். எல்லா விஷயங்களிலும் ஈடுபட்டாலும் ஈடுபடாதவராகவே அந்த முயற்சியுள்ளவர் இருப்பார். நன்றாக புரிந்து கொள். சாத்வீகமான ஆகாரத்தை உண்டு திடமான முயற்சியுடன் தான் என்ற மமதையை, நான் என்னும் அகங்காரத்தை நீக்கிவிட்டால் எல்லோராலும் செய்ய முடிந்த காரியம்தான் இது. இயலாதது எதுவுமே கிடையாது, திடமான முயற்சி முக்கியம் என்கின்றார் பாலசுவாமி. ஒரு நாள் சிதம்பரத்திலிருந்து வந்த சாஸ்திரி என்பவர் விவேக சூடாமணி என்ற நூலை பாலசுவாமியிடம் கொடுத்தார். அது அற்புதமான புத்தகம். ஆன்ம விசாரம் உள்ளவர் இது தவிர வேறு எதுவும் படிக்க தேவையே இல்லை. பாலசுவாமி அதை சேஷையரிடம் கொடுத்து படிக்க சொன்னார். சேஷையருக்கு அந்த மூல நூல் பிடிபடவில்லை. மொழி நடையால் உள் பொருந்திய பொருளை அறிய மிக கஷ்டப்பட்டார். இதை எளிமையாக்கி தாருங்கள் என்று வேண்டினார். அதன் தமிழ் மொழி பெயர்ப்பை சுவாமியின் தொண்டர் பழனிசாமி என்பவர் கொண்டு வந்து கொடுத்தார். உலகநாத சுவாமிகள் என்கின்ற ஞானி விருத்தப்பாக்களில் எழுதிய நூல் அது. பாலசுவாமியும் உரைநடையில் எழுத துவங்கினார். அதே நேரம் சேஷையருக்கு இன்னொரு தமிழ் பிரதி கிடைக்கவே பாலசுவாமி தமிழ் உரைநடையில் எழுதுவதை நிறுத்திவிட்டார். உத்தண்டி என்ற இன்னொரு அன்பர் தன் சொத்துக்களை விற்று தான தர்மங்கள் பல செய்து தன்னிடம் மீதியிருந்த 100 ரூபாயை பாலசுவாமியிடம் கொடுக்க முற்பட சுவாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1904ஆம் ஆண்டு பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது இந்த 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. கம்பீரம் சேஷையரின் மருமகன் கிருஷ்ணன் ஒரு நாள் விருவாசி குகையை சுத்தம் செய்யும் போது சுவாமி பாதி எழுதிய விவேக சூடாமணி தமிழாக்க உரைநடையை பார்த்தார். அந்த 100 ரூபாய் இருந்தால் இதை தமிழில் அச்சடிக்கலாமே என்று தோன்றியது. எனவே பாலசுவாமியிடம் அதை எழுதி முடித்து தரும்படி கேட்டார். அவருடைய நோக்கம் என்ன என்று பாலசுவாமிக்கு தெரிந்தது. சில நாட்களில் தமிழாக்க உரைநடை எழுதி முடிக்கப்பட்டது. உத்தண்டி என்கின்ற அந்த மனிதரின் காசு புனிதமாயிற்று. விவேக சூடாமணி உரைநடை புத்தகமாயிற்று. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று பிற்பாடு அழைக்கப்பட்ட பாலசுவாமி எழுதிய விவேக சூடாமணி என்ன சொல்கின்றது? உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் உடல் உபாதை இல்லாமல், எந்த துக்கமும் தாக்கம் இல்லாமல்,
எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் சுகமாகவே இருக்க விரும்புகின்றார்கள். சகலருக்கும் தன் மீதே அளவில்லாத பிரியம் இருக்கின்றது. சுகமாக இருத்தலே இந்த பிரியத்துக்கு காரணம். உறங்கும்போது எதுவும் செய்யாமல் அதே நேரம் மிகவும் சுகமாக இருக்கின்றோமே, அப்படிப்பட்ட சுகம் வேறு எதில் என்று அலைய துக்கமற்ற சுகம் எங்கே கிடைக்கும் என்று தேடுதல் ஏற்படுகின்றது. அப்போது இதற்கு என்னதான் வழி, எப்படிதான் இதை அடைவது என்று மனிதர்கள் பரிதவிக்க அதற்கான வழிகாட்டலாகவே இறைவன் ஆதிசங்கரர் உருவம் போன்று வேதாந்தத்தின் அந்தரங்கத்தை, மிகப்பெரிய ரகசியத்தை வேத சூடாமணி எனும் நூலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். பாலசுவாமியின் உரைநடையில் முன்னுரை இப்படி ஆரம்பிக்கின்றது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடர்கள் தங்கள் சுபாவமாகிய ஆனந்தத்தை அடைய வேண்டும். இது ஞானத்தால் வரும். ஞானம் விசாரத்தால் வரும். இதற்கு என்ன செய்தால் நலம்? நல்ல குருவை அடைய வேண்டும். யார் நல்ல குரு, யார் நல்ல சீடன் என்பதை விளக்கி குரு சேவை எவ்விதம் செய்ய வேண்டும் என்று கூறி, எது இருப்பினும் தன் முயற்சியை இந்த மார்க்கத்திற்கு வழி என்று கூறுகின்றார் பாலசுவாமி. நானே பிரம்மம், அகபிரம்மஸ்மி என்கின்ற உணர்வை இடையராது தரையில் எண்ணெய் ஊற்றப்படுகின்ற விதமாக ஒரே வேகத்தில் சீராக சிந்திக்க மனம் தெளிவடியும், சமாதி கைகூடும் என்கிறார். தொடர்ந்து ரமண மகரிஷி நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? நமோ